வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். ஐயா, பையனுக்கு கல்யாணம் ஆகணுங்க ஐயா. ஆமாங்க, தினமும் ஏதோ ஒரு தொலைபேசி. கல்யாணம் ஆகணும்னு ஒரு தொலைபேசி, மற்றொன்று திருமணம் ஆகிவிட்டது, வாழ்க்கையிலே இன்னல்கள் இடையூறுகள் என்ற ஒரு தகவல். இதற்கெல்லாம் தீர்வு எங்கே, எப்படி? ஒரு காலகட்டத்துல எனக்கும் தான் எங்கே நிம்மதி அப்படின்னு சுத்திட்டு இருந்த காலகட்டம். என் குருநாதர் கிட்ட சொல்றேன், ஐயா, இந்த திருமணம் என்று சொல்லக்கூடியதிலே ஏதோ ஒரு வகையிலே தடைப்பட்டு கிடக்கிறது. என் ஜாதகத்துல புதன் நீச்சமாயிருக்கு, கேத்துவோட சம்பந்தப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, சுக்கிரன் அதுவும் மிக நெருங்கிய பாகையிலே கேத்துவோடு இருக்கு. ஒரு ஜாதகத்துல கல்யாணம் ஆகல அப்படின்னா ஏதோ ஒரு வகையிலே கேத்துவும் ராகுவும் சம்பந்தப்பட்டிருக்கும். உடனே என் குருநாதர் சொல்கிறார், இங்க பாரு தம்பி, கூகுள் பண்ணு, கோர்ட்டுமலை கணபதி அப்படின்னு வரும். தினமும் அந்த மனதிற்குள்ளே, ஐயா கோர்ட்டுமலை கணபதியே எனக்கு வாழ்க்கையிலே வெளிச்சத்தைத்தா வெற்றியைத்தான்னு வேண்டிக் கொண்டார். நான் யோசிக்கிறேன், நாம இருக்கிறது ஈரோட்டுல, நம்ம குருநாதர் என்னடான்னா தினமும் விநாயகர் அகவலை சொல்லிவிட்டு கோர்ட்டுமலை கணபதி எனக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்றாரேன்னு. இதெல்லாம் கல்லூரியில நான் படிச்சுட்டு இருக்கும் போது நடக்குது. அப்புறம் தானே எனக்கு இதுக்கு திருமணம் ஆச்சு. அவங்களும் மலேசியாவை சார்ந்தவர்கள். அப்போ இந்த கோர்ட்டுமலை கணபதி உங்க வாழ்க்கையில நீங்க அச்சப்படக்கூடிய விஷயம் என்பது என்னங்க? கோர்ட்டு, வம்பு, வழக்கு. ஆமாங்க, எல்லாருக்குமே. ஒரு ஜாதகத்துல 6ஆம் இடம் என்று சொன்னால் கடன், வம்பு, வழக்கு. காலபுருஷ தத்துவத்திலே கன்னி ராசியிலே ஹஸ்த நட்சத்திரம் என்பது விநாயகனை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். ஒரு காலகட்டத்துல மலேசியாவிலே வெளிநாட்டினர், வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்களாம். அப்ப ஆட்சி செய்யும் பொழுது அங்கே ஒரு தோட்டக்காரர் தினமும் ஒரு விநாயகனை மரத்தடியிலே வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார். வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த வெள்ளைக்கார துரை வருகிறார். வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, இந்த விநாயகர் நீ பூஜை செய்யும் பொழுது எனக்கு காதிலே அந்த சப்தம், மணியின் சப்தம் இடையூறாக இருக்கிறது. இங்கிருந்து இந்த விநாயகனை அகற்றிவிடு என்று சொல்கிறார். உடனே அந்த தோட்டத்திலே வேலை செய்பவர், ஐயா இது இயலாதுங்கன்னு பணிவா சொல்ல நினைக்கிறார். இருந்தாலும் அவரது குரல் கர்ஜனையாக கேட்கிறது. கேட்ட சில நிமிடங்களிலே அவருக்கு உடல் நிலையிலே ஒரு சீர்கேடு வந்து விடுகிறது. அப்படியே கையும் காலும் செயல்படாமல் சென்று விடுகிறது. உடனே இந்த தொழிலாளி சிவ சிவ என்று சொல்லி விநாயகனை மனதார நினைத்து அந்த திருநீரை இட அவருக்கு உடல் நலம் சீராகி விடுகிறது. உடனே அவர் உணர்கிறார், ஒரு நூற்றாண்டு முன்னாடி நடந்த நிஜமான சம்பவம் இது. எப்பொழுதுமே வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நிகழும் பொழுதுதான் ஆண்டவன் இருக்கிறான், நம்மை காக்கிறான், நம்மை கரையேற்றுகிறான் என்பதையெல்லாம் உணரத் துவங்குறோம். அந்த வெள்ளைக்கார துரையும் அதை உணர்ந்து விடுகிறார். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்கய்யா, இந்த விநாயகனுக்கு என்னால் ஆன இயன்றதை செய்கிறேன் என்கிறார். அங்கே ஒரு ஆலயம் எழும்புகிறது. எப்பவுமே ஒரு 3 சந்திகள் கூடக்கூடிய இடத்திலே ஒரு ஆலயம் இருந்தால் அதற்கு மிக பெரும் சக்தி. அதுபோல ஒரு மிக பெரும் அருளாற்றலை உடையவராக இந்த கோர்ட்டுமலை கணபதி திகழ்கிறார். வெளிநாட்டினர் பலரும் வந்து வணங்குகிறார்கள். அங்குள்ள சீனர்களும் வந்து வணங்குகிறார்கள். அனைவருமே இந்த விநாயகரை போற்றி புகழ்கிறார்கள். அங்கே என்ன கோர்ட்டு, வம்பு, வழக்கு என்று இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய வழக்காடுபவர்கள் இங்கே வந்து இந்த விநாயகனை வணங்கி சென்று விட்டால் வெற்றி மேல் வெற்றி வர துவங்குகிறது. இப்போ பெரிய ஒரு அருள் நிலையாக இங்கே இருக்கிறது. ஒரு சிறிய குன்றின் மீது அந்த யானை கன்று அங்கே விட்டிருக்கிறது. இந்த கோர்ட்டுமலை கணபதிக்கு உலகத்துல 32 திதி தேவதைகள் என்றெல்லாம் சொல்றோம். அதுபோல 32 திதி கணபதினும் உண்டு. நம்ம வாயில் உள்ள பற்களின் எவ்வளவுங்க? 32. நம்ம முதுகு தண்டிலே இருக்கக்கூடியது 33 வாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு எண்ணிக்கை, ஏதோ ஒரு வகையிலே நமக்கு இறைவனின் தத்துவத்தை வலியுறுத்தக்கூடியது. அந்த கணபதி 32 திதி கணபதிகள். நீங்க எந்த ஒரு திதியில் பிறந்திருந்தாலும் சரி, திதியை அறிந்தால் விதியை மாற்றலாம் என்று சொல்லுவார்கள். அதே போல உங்க வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை துணை வருவதற்கும் இந்த திதி தான் காரணம். அப்போ 32 திதி கணபதிகள் மட்டும் கிடையாது. சுகபிரம்ம மகர்ஷிக்கு, நீங்க மலேசியால சுகபிரம்ம மகர்ஷிக்கு என்று சொல்லி அங்கே உள்ளே சென்றீர்கள் என்றால் நீங்க அப்படியே இடதுபுறத்திலே செவுத்திலே ஒரு புடைப்பு சிற்பமாக இருக்கின்றார்.
சிவசக்தி திருமணத்துடன் சகல சித்தர்களும் அங்கே விற்றிருக்கிறார்கள். இதை அருள் நிலையை எப்பொழுது உணர்ந்தேன் என்று சொன்னால், ஒருமுறை சுகர் ஜீவன அடியிலே எனக்கு வந்தது. சுகர்தன் நாமத்தினால் சுகிர்தமாய் உரைத்தோம், மறைபொருள் தன்னை உரைத்த ஒரு கன்று அக்கன்று தன்னை என்று சொல்லி மலையா நகரத்திலே மலேசியா நாட்டுக்கு போய் அங்கே சென்று பார் என்று சொன்னதும், கவுலா லம்பூர் சென்று கவலைகள் தீரக்காண்பாய்னு வந்தது. சென்றதுமே அதே போல அங்கே நான் யோசிக்கிறேன், என்னடா அது சுகபிரம்ம மகரிஷி தன்னுடைய ஜீவன அடியிலே கோர்ட்டுமலை கணபதியை பற்றி சொல்லியிருக்கிறார். கவுலா நகரத்திலே, இந்த நகரத்துல கவலைகள் தீரக்காண்பாய், இங்கே நானும் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறாரே என்று சொல்லி அங்கே சென்று என்னுடைய மைத்துனர் ஒரு முறை அழைத்தார். வாங்கய்யா, கோர்ட்டுமலை கணபதியை சென்று தரிசிக்கலாம் என்று சொல்லி. உள்ளே சென்றதுமே நம்ம சில இடங்கள்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசு லேசாகிடும். அப்போ அது போன்ற ஒரு மென்மையான ஒரு வைப்ரேஷன். நீங்க ஆலயத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா, ஒரு ஓரமா உக்காந்தீங்க அப்படின்னாலே அதோட வைப்ரேஷன் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரசாயன மாற்றத்தை செய்ய துவங்கிவிடும். பார்க்கிறேன், கையிலே மாங்கனியுடன் முக்கணிகளுடன் அந்த கணபதி அங்கே விற்றிருக்கிறார். அங்க தினமும் கணபதி ஹோமம் நடந்து கொண்டிருக்கிறது. சங்காபிஷேகம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அங்கே தினமும் 108 வலம்புரி சங்குகள் கொண்டு அபிஷேகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு வைப்ரேஷன்ல உட்கார்றேன். அங்கே திடீர் என்று சுகர் சொல்கிறார், ஆலயத்தில் வந்து விட்டாய், இங்கே இடதுபுறமாக சென்று பார் என்றதும் அங்கே ஆச்சரியம். சுகபிரம்ம மகரிஷி, என்னப்பா தமிழ்நாட்டிலேயே சில ஆலயங்கள்ல தான் அரியராக நம் சுகபிரம்ம மகரிஷியின் தரிசனம் கிடைக்கும். இங்க சுகபிரம்ம மகரிஷி மேலே 32 வகையான திதி கணபதிகள் என்று சுற்றிவிட்டு வருகிறேன். சில இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை நடக்க துவங்கிடும். அங்கே ஒரு பெரிய அதிகாரி வருகிறார். ஐயா, நீங்க தானங்க ஐயா பவானி ஆனந்த்? ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவரால் பல்வேறு நிலைகளில் பல உதவிகள் கிடைக்கப்பெற்ற. இப்ப எதுக்காக இதை சொல்றேன்னாங்க, கோர்ட்டுமலை கணபதியை நீங்க மலேசியா சென்று வணங்கணும்னு எல்லாம் கிடையாதுங்க. உங்க மனசுல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லைங்களா, ஐயா கோர்ட்டுமலை கணபதி, என் வாழ்க்கையிலே எத்தனையோ கவலைகள் இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தா, வெற்றியை தா என்று கேட்க துவங்குங்க. முக்கியமா கணபதி வழிபாடு இந்த காலகட்டத்துல மிக மிக அவசியம். ஏன் தெரியுங்களா, சிம்ம ராசியிலே கேது என்பவர் கோச்சாரத்திலே வந்து விட்டார். கேது சிம்ம ராசின்றது காலபுருஷ தத்துவத்திலே 5ஆம் வீடு. ஏற்கனவே எத்தனையோ மனக்கலக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ராகு என்று சொல்லக்கூடியவர் கும்பத்திற்கு வந்து விட்டார். இப்பொழுது நிகழக்கூடிய இந்த பொருளாதார மாற்றங்களால் பலருக்கும் ஒரு அச்சம், என்னன்னா வேலை போயிருமுங்களா. தினமும் என்கிட்ட வர போன் பாத்தீங்கன்னா எல்லாருமே, நான் வெளிநாட்டுல இருக்கேங்க, திரும்பி வந்துருவேனுங்களா, வேலை போயிடுமா, எப்படிங்க, அடுத்த மாசம் இஎம்ஐ இருக்குதுங்களே, என்ன செய்வேன், இந்த ஒரு கவலை இருக்குங்க. பெரிய பரிகாரம் எல்லாம் வேண்டாங்க. தினமும் கோர்ட்டுமலை கணபதியை, அப்பா கோர்ட்டுமலை கணபதி என்னை காப்பாற்றி விடு, ஏதோ ஒரு வகையிலே என்னை கரையேற்றி விடுன்னு சொல்லுங்க. கோர்ட்டுமலை கணபதியை மனதார எங்கே இருந்து வழிபட்டாலும் ஒரு மிக பெரும் செல்வ நிலை வாழ்க்கையில் வருவதை காணலாம். அதுவும் தற்போதெல்லாம் யூடியூப் வந்துருச்சுங்க, கூகுள் பண்ணீங்கன்னா அவரோட புகைப்படத்தை பார்த்து விட முடியும். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் கோர்ட்டுமலை கணபதி வந்து விட்டார் என்று சொன்னவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே கோர்ட்டு என்று சொல்லக்கூடிய வகையிலே வழக்காடு மன்றம் போல வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்று கவலைப்படக்கூடிய உங்கள் வாழ்க்கை ஒரு பூங்கா வனமாக, நந்தவனமாக மாறத் துவங்கிவிடும். இப்பெல்லாம் கோர்ட்டுனா கோர்ட்டு கேஸ்ன்னு எங்கேயோ இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயே கணவனுக்கும் மனைவிக்குள்ளேயும் அப்படிதாங்க இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் சில சமயங்கள்ல என்னடான்னு பசங்க கேள்வி கேட்குதுங்க, என்ன செய்யறது, கடமையை நிறைவேற்றக்கூடிய பொருளாதார வசதிகள் இல்லையே என்ற ஒரு கவலை, பெற்றோருக்கு நம்மால் இயன்றதை செய்ய இயலவில்லையே என்ற ஒரு தடுமாற்றம், எல்லாத்துக்கும் தீர்வாக அமைங்க விநாயகர் அகவல் அப்படின்னு ஒரு அற்புதமான பாடல் இருக்கு. அந்த விநாயகர் அகவலை ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பிளே பண்ணுங்க. பிளே பண்ணிட்டு முடிஞ்சதுமே கோர்ட்டுமலை கணபதியே எங்கள் கவலையை தீர்த்து விடு அப்படின்னு வேண்ட துவங்குங்க. மனசுல வேண்டினாலே போதுங்க. உங்க வீட்டுல வேண்டிக்கிட்டீங்கனாலே 32 திதி கணபதிகளின் அருள் ஆற்றலும் உடனே உங்களுக்கு வேலை செய்ய துவங்குங்க. உங்க ஜாதகத்துல இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, திதி தோஷம் வந்துருச்சுங்க, முடக்கு ராசியா இருக்குங்க, முடங்கிட்டேங்க, யாரு கண்ணேறு பட்டுதோ தெரியலைங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு கவலையில இருக்கீங்க. கல்வியிலே தடை இருப்பவர்கள், ஏனென்று சொன்னால்
5ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்திலே கல்வியையும் குறிக்கக்கூடியது. அங்கே கேத்து வந்திருப்பதினாலே சிலருக்கு கல்வியிலே தடைகள் இருப்பதை போல உணரலாம். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், குழந்தை பேரு என்பதையும் இந்த சிம்மராசி குறிக்கக்கூடியது. அங்கதாங்க இப்போ கேது என்கிற விநாயகனது அருள் தேவைப்படுகிறது. மறவாமல் இந்த நிகழ்ச்சியை காணும் ஒவ்வொருவரும், ஐயா கோர்ட்டுமலை கணபதியே, விக்னேஸ்வரா, விநாயகா, எங்களை காப்பாற்றி விடு, சித்தி புத்தி என்று சொல்லக்கூடிய வகையிலே என் சித்தத்திலே ஆட்சி செய்துவிடு, உமா புத்திரனே எங்களுக்கு உள்ளிருந்து அருள் செய்வாயாக, என் கண்ணே என் மணியே என்று சொல்லி அந்த விநாயகனை, விக்னேஸ்வரனை, விநாயகா விநாயகான்னு பாத்தீங்களா, விநாயகன் பேரை சொல்லும் பொழுது எனக்கே எப்படி உள்ளம் உருகுது. அதுபோல உள்ளம் உருகி விநாயகனை கேட்டு விடுங்கள். அதனாலதாங்க விநாயகன் ஒரு கொம்பை உடைச்சு அங்கே வியாசருக்கு எழுதினான், தருணத்திலே உதவுபவன். அப்போ உங்களுக்காக தருணத்துல உதவுவாங்க கோர்ட்டுமலை கணபதி. நாளை என்பது அவனிடம் கிடையாது. இப்ப கேட்டுட்டீங்கல்ல, இப்ப கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, அதுவே விநாயகனுடைய அருள் தான். இந்த நேரத்துல இதை கேட்க துவங்கி இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில கோர்ட்டுமலை கணபதி வந்து விட்டார், வெற்றிகள் வந்து விட்டது, பொருளாதார முன்னேற்றம் வந்து விட்டது. இனி தினமும் விநாயகனது பேரொரு கருணையினாலே அனைத்து செல்வங்களும் பெருகப் போகிறது, அனைத்து மங்களங்களும் பெருகப் போகிறது. விநாயகனே என்றும் எங்களை காப்பாற்று என்று மனதார வேண்டுங்கள். ஏற்கனவே அவன் வந்துட்டான் உங்க வாழ்க்கையில. அதனாலதான் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இனி யாவும் நலமே. சிவசிவா.